Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கமெண்ட்ஸுக்கான விளக்கங்கள், அதாவது உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். அதாவது அதை வந்து எப்போவுமே நீங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸை எதுவுமே, அதாவது நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அதில் இருக்கலாம், அதனால் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் அந்த ஆல் சிம்பிளை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் 1/4 இன்ச்சு கிராஸ் வெட்னா வேர் பண்ணும்போது பார்த்தா பின்னாடி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் நான் கிராஸ் பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப டீப் நெக்கு, அதாவது ஒரு 10-11 இன்ச்சு வரும்போது மட்டும்தான் நம்ம நல்லா அகலமாக வைட் பண்ணி வெட்டும்போது அந்த கார்னர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கத்தி ஷேப்பில் நிற்கும். அந்த கத்தி ஷேப்பில் நிற்கும் போது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டரை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணமாக இந்த ஷோல்டர்கிட்ட இப்படி தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி அந்த கார்னரை மட்டும்தான் நான் வந்து தட்டி விட சொல்லுவேன், அதாவது கட் பண்ண சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து அந்த தூக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் நெக்கை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் வந்து 10.5க்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சு ஷோல்டர் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி, அதாவது மேக்ஸிமம் 2 இன்ச்சு ஷோல்டர், நெக்கு வந்து 10-10.5 வந்தால் மட்டும்தான், அது வைட் ஷோல்டராக வைட் நெக்காக வந்தால் மட்டும்தான் பேக்கில் வந்து நான் அந்த லைட்டாக அதை வந்து கட் பண்ண சொல்லுவேன். மற்றபடி ஃப்ரண்ட் நெக்கில் நான் எப்போவுமே சொல்கிறது வைட் நெக்கு லோ நெக்கு அது எதுவாக இருந்தாலும் நெக்கு லூஸாக வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நல்லா வைடு ரவுண்டு தான் கேட்குறோம், வைடு அந்த டைமண்ட் ஷேப் நெக்கு தான் கேட்குறோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம கொஞ்சம் மேலே கட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும், அந்த கிராஸ் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நான் கொஞ்சம் வெட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த நெக்கினுடைய அகலம் வந்து இந்த இப்போ இதில் ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேக் வந்து இந்த இடம் தூக்கிட்டு இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லைட்டாக வந்து கட் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் லைட்டாக இந்த இடம் வந்து இப்படி நீட்டிட்டு போகாமல் கட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இந்த அகலமும் ஓவர் ஆயிடுச்சுனாலும் லூஸ் வரும். அதனால் இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு செஸ்ட் ரவுண்டு, பேக் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம் மேக்ஸிமம் வைட் நெக்கு இதுக்கெல்லாமே. பேக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி கூட நம்ம ஆம் ஹோல் டீப் பண்ணி நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான அளவு, இப்போது 9.25 வேணும் அப்படின்னா நீங்கள் தைச்சு முடித்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 9.25 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து நெக்கும் லூஸ் ஆகாமல் இருக்கும், ஷோல்டரும் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதனால் அந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் பண்ண தேவையில்லை. நல்லா டீப்பாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த கார்னர் வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வெட்டணும்னு கூட இல்லை, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணால் கூட. ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். அப்படி வரும்போது நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வச்சு ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைக்கும்போது கிராஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் பேக் போர்ஷன் கட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீப் நெக்காக இருந்தால் மட்டும் அந்த பேக்கில் வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா பேக் நமக்கு எப்போவுமே ஒரு மாதிரி அந்த பெண்டு இருக்கும், ஸ்ட்ரைட்டாக யாருக்கும் இருக்காது, அந்த பெண்டு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சிக்கும். ஆனால் ஃப்ரண்ட் அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, உள்ள இப்படி வளைஞ்சு வர மாதிரி தான் வரும். அப்போ பேக் வந்து வளைவாகவும் ஃப்ரண்ட்டு வந்து குழிவாகவும் வரும். அப்போ நம்ம அந்த நெக்கினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வைடாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷோல்டரோடைய ஸ்லோப்பு இறங்க அதாவது நம்ம கழுத்தினுடைய அகலம் அதிகமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த ஷோல்டருடைய ஃபிட்டிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணினது ஓகே, ஆனால் அதை எப்படி நீங்கள் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி அது இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது பட்டி சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடு ஆம்ஹோல் இது எல்லாமே வந்துட்டு பேக்கை விட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பட்டி எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கணும், அல்லது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமே வராது.
அது இல்லாமல் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் ஆம்ஹோல் கட் பண்ணும்போதும் சரி, அதாவது ஸ்லீவில் ஆம்ஹோல் கட் பண்ணும்போதும் சரி, உங்கள் ப்ளவுஸ் பாடி பீஸில் ஆம்ஹோல் கட் பண்ணும்போதும் சரி, அந்த ஆம்ஹோலினுடைய டீப்பு, அதாவது நீங்கள் குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவாக தான் இருக்கணும். டீப் நெக்கை பொறுத்த வரைக்கும் 4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகம்தான் வரும், 1/2 இன்ச்சு கூட வராது. ஆனால் அதுவே வந்து நம்ம நார்மலான ப்ளவுஸாக வெட்டுறோம் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கூட நம்ம குடஞ்சி வெட்டுவோம். ஆனால் ரொம்பவே இப்போ நம்ம ஃபேன்சியாக தான் நம்ம ப்ளவுஸ் போடுறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆம்ஹோல் குழி வந்து 2 மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வரணும். இப்போ நம்ம போடும்போது இப்படி துணியை இப்படி பிடிச்சி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா உள்ளே வரணும், அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவனுடைய இதுவும், அதாவது ஏற்ற இறக்கமும் வராது, கரெக்டான இடத்துல வந்து நாச்சஸ் வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து அகலமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து மேட்ச் ஆகாது. அவங்க சொல்கிறது என்ன, நீங்கள் சொல்கிற டவுட் என்னென்னா இந்த போர்ஷனே எக்ஸஸாக வருது அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது அதுதான் சொல்கிறீங்கன்ட்டு நான் புரிஞ்சுருக்கேன். இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கை விட ஃப்ரண்ட்டு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த பேக்கை வந்து நம்ம மடித்து வெட்டும்போது இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நம்ம 4ல் 1 பங்கு இந்த ஊக் பீஸ் மட்டும்தான் நமக்கு எக்ஸஸாக வரும். இந்த ஊக் பீஸ் மட்டும் நம்ம எக்ஸஸாக அட்டாச் பண்ணுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 4 பகுதியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டாட் வந்து நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கிறது, நீங்கள் கிட்டத்தட்ட அந்த டாட்டினுடைய அளவு உங்கள் பட்டியில் நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சா கூட தப்பு இல்லை. அதாவது இந்த அளவு வந்து 10.5 இருக்குது, அப்போ நீங்கள் மேலே வர பட்டி கட் பண்ணும்போது ஒரு 10.75 வருது அப்படின்னா என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். அதுவே 10.25 வருது, 10 தான் வருது அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு டாட் போக இந்த அளவு அவ்வளோதான், டோட்டலாக இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் அந்த அளவு கரெக்டாக தான் வரும். அதனால் நீங்கள் அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கிட்டத்தட்ட அதே அளவு தான் யோக்கும் வரணும். நீங்கள் இந்த 1.5 இன்ச்சு விடுறது எக்ஸஸாக போயிருக்கும், அப்போ பேக்கு ஃப்ரண்ட்டும் அதனால கூட மேட்ச் ஆகாமல் போகும். அதனால் இந்த சைடில் விடுற கிளாத்து வந்து நம்ம இந்த பட்டியை வச்சு இதை குறைச்சிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுருந்தாலும் நீங்கள் இந்த பட்டியை வச்சு மேட்ச் பண்ணும்போது பட்டி எவ்வளோ லென்த் நமக்கு வேணுமோ அதை விட எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த சைடில் வந்து எதுவுமே நம்ம கட் பண்ணவே தேவையில்லை. இந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டாக 1.5 இன்ச்சு கரெக்டாக வைக்கல, இங்கே ஒரு 1.25 இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை மட்டும்தான் கட் பண்ணுற மாதிரி வருமே ஒழிய மற்ற எதையுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் ஜாயிண்டில் நான் சொல்லியிருக்கேன், இதை வந்து மேல் பக்கமாக தள்ளி விடுங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே இப்படி கீழே திருப்பாதீங்க, எல்லாத்தையுமே மேலே வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம உடம்புல ஃபிட் ஆகும் போதும் நமக்கு அது ஒரு உறுத்தல் இல்லாமல் இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு ப்ரைஸரே போடுறோம், அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் நம்ம ஷோல்டர்கிட்டையோ எங்கேயோ நம்ம இழுத்து விடும்போது ஆயிருக்கும். அது வந்து நம்ம நைட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தா அந்த இடம் நமக்கு ரொம்ப பெயினாகவும் அந்த இடத்துல ஒரு காயமுமே ஆயிருக்கும். அந்த மாதிரியான இதுதான் இதுக்கு நான் சொல்கிறது. அதாவது இந்த ஷோல்டரும் இப்படி நீங்கள் பெரட்டின மாதிரி தைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் ஷோல்டர் பாயிண்ட்டை அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இதுவும் ஆம்ஹோல் கிட்டையும் ஒன்று இப்படியும் திரும்பியே இருந்துச்சுனாலும் அது நமக்கு உள்ள அறுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்கும். இந்த டாட் சைடு கூட நம்ம கரெக்டான அந்த இது இல்லைன்னா அந்த இடம் நமக்கு அறுத்து அண்டர்ஆர்ம் ஃபுல்லாகவே நமக்கு டேமேஜ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் இது எப்படி இது எல்லாமே நம்ம எப்படி வேர் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் படிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாயிண்ட் ஆகட்டும், இந்த இதாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரே சைடு நம்ம வெளிப்பக்கம், அதாவது மேல் பக்கம் திருப்புற மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இவங்களும் இதே டவுட் தான் கேட்குறாங்க, ஆம்ஹோல் வந்து டெப்த்து கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒன்றா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகி போயிடுது, இல்லாட்டினா ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகி போயிடுது அப்படின்னு. அப்போ அது உங்களுக்கே தெரியுது, நீங்கள் கேட்குற கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் அதை வந்து கட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நேற்று நான் பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்லீவ் வந்து நம்ம போடும்போது ஃபோல்டு பண்ணி போட்டு ஆம்ஹோல்னை 1/2 நம்ம இந்த அளவு நம்ம அதில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக உங்கள் ஸ்லீவுக்கு நீங்கள் எவ்வளோ வர்ற மாதிரி மெஷர் பண்ணீங்களோ, அதாவது 7.25 வர மாதிரி இருக்கும், நீங்கள் 7.5 கூட வச்சுருக்கலாம். ஏன்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது ஒரு 1/4 இன்ச்சு கூடிக்கும், 15.5 இன்ச்சு வந்துடும். அப்போ நான் வெட்டும்போது நான் 7.5 இன்ச்சு மட்டும் நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 7.5 இதில் வருதா, அப்போ நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுடைய ஆம்ஹோலினுடைய அளவு 7.5 தான் வரணும். அது இல்லாமல் அதை விட எச்சா வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு உங்களுக்கு ஆம்ஹோல் இது வந்து மேட்ச் ஆகாது.
ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்தால், அதாவது லைனிங் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் அது எக்ஸ்பெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு ஸ்லீவ் அவுட்டரில் தான் போய் நிற்கும். பாடிக்கு ஸ்ட்ரெயிட் கட் கிராஸ் கட் அப்படிங்கிறனால ஒன்றா பாடி ரொம்ப இழுத்துட்டு போகும், இல்லை ஸ்லீவ் ரொம்ப இழுத்துட்டு போகும், ரெண்டும் மேட்ச் ஆகாது. அதனால் உங்கள் கட்டிங்கில் தான் அது ஃபால்ட் இருக்குது. நீங்கள் ரிப்பீட்டடாக ஸ்லீவை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் கம்பல்சரி வராது. இதெல்லாம் எல்லாருக்குமே வர்றது தான், நம்மளுக்கு மட்டும் இப்படி வருதே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தைச்சு பழகும்போது வர்ற மிஸ்டேக் தான். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆயிரும். ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஜென்ஸ் டெய்லர்ஸாக இருந்தால் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லாம் கூட தைச்சு முடிப்பாங்க. அது வந்து அப்போ அவங்க செய்கிறத நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அதனால் கம்பல்சரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு அந்த ஸ்பீடை கொடுக்கும். மற்றபடி மைண்டில் வந்து ஸ்பீடாக போகணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதை ஸ்பீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமையே நம்ம வந்து ஸ்பீடாக தைப்போம், ஃபினிஷிங்காக தைப்போம், நீட்டாக தைப்போம். ஒரு டாட் பிடிச்சா கூட அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த டாட்டில் கூட நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் தெரியணும். அந்த ஷார்ப்பாக போகணும், இப்படி வளைஞ்சு போகக்கூடாது. அதெல்லாமே கவனமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டை கூட நம்ம வந்து மேக்ஸிமம் மேலேருந்து தைக்கிறோம் அப்படின்னா ஈவனாக இந்த 3 ஸ்டிச்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சைடு தையல் போடும்போது அன்ஈவனாக வருது அப்படின்னா இந்த பிளெயினாக இருக்கிற பக்கம் நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து நல்லாவே உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 17 வயசு பொண்ணுக்கு வந்து தாவணி பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்கர்ட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் ஒரு 3-4 இன்ச்சு வந்து நாடாவும் வச்சுக்கலாம், ஹூக்கும் வச்சுக்கலாம். பட்டி அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி வேணுமோ அதை நம்ம 4ஆக பிரித்து நாச் போட்டுட்டு ஒவ்வொரு பார்ட்லேயும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள். நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பாவாடை ஸ்டிச் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதுதான். அவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் என்ன, வேஸ்ட் ரவுண்ட் என்ன, கப் ஷேப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ லென்த்து வச்சா நல்லாயிருக்கும், என்ன நெக்கு வச்சா நல்லாயிருக்கும், லீனாக இருக்கிறனால பேக் போன் தெரியுது, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு வைக்கலாம், ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப லீனாக இருக்குது, அவங்களுக்கு ஷார்ட் வச்சா நல்லாயிருக்குமா, லாங் வச்சா நல்லாயிருக்குமா, இப்படி ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கம்பல்சரி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிகரை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணுக்கே இந்த ஒரு கலரில் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும், ஒரு ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்கும், நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். ஏன்னா இமேஜின் பண்ணுறதும் க்ரியேட் பண்ணுறதும் தான் நம்ம டெய்லரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கிளாத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அது எந்த ஸ்டைலில் தைச்சு நம்ம போடணும் அப்படிங்கிறதே இமேஜினேஷன் தான். அந்த இமேஜினேஷனை நம்ம கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அது போட்டால் நல்லா இருக்குமா, ஒரு சாரியே வாங்குறோன்னா அதை நம்ம இமேஜின்லேயே அதை நம்ம கட்டி பார்த்துடணும். அதுக்கு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்ம இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அது அவுட்புட் நல்லா தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் சொல்லுவாங்க, நான் யோசிக்காமல் எடுத்துட்டேன், நான் யோசிக்காமல் தைச்சிட்டேன், யோசிக்காமல் பண்ணிட்டேன். அந்த யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இமேஜின் பண்ணணும்னு சொல்கிறது. ஒரு கிளாத்தை நம்ம கையில் வாங்கிட்டோம் அப்படின்னாவே இதில் நம்ம ப்ளவுஸ் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா, நம்ம கலருக்கு இது. ஏன்னா இப்போல்லாம் நம்ம நிறைய செல்ஃபி எடுக்கிறோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளை விட அதிகமாக ரசிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு தெரியும் இது போட்டால் நமக்கு நல்லா இருக்கும். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இது உங்களுக்கு கலர் செட் ஆகலை, இது நல்லா இல்லை அப்படின்னா கூட அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கவே வேண்டாம். உங்களுக்கு எது போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, அதாவது தன்னைத்தானே நம்ம உணர்கிற அளவுக்கு வேறு யாருமே நம்மளை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம ட்ரெஸ் போடுறோம். அதுக்காக நம்ம ஆக்வர்டாக போடுறத பற்றி நான் சொல்லலை. நம்ம டீசெண்டாக ஒரு சாரீ, ஒரு சுடி, ஒரு ப்ளவுஸோ, ஒரு ஹாஃப் சாரி எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்படியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு அந்த தொழிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ ஒரு ஹாஃப் சாரிக்கு அவங்க ப்ளவுஸ் எப்படி நல்லா, இப்போ சின்ன பொண்ணாக இருக்கிறனால நீங்கள் இறக்கம் நல்லா இடுப்பு இறக்கம் வச்சுக்கோங்க, நெக்கு லோ நெக் வைக்கலாம், தப்பு இல்லை. ஃப்ரண்ட்டில் நல்லா முன்னாடி கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப லோ நெக் தேவையில்லை. கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் கலர் சூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப அடிக்கிற டார்க் கலர்ஸாக இல்லாமல், பச்சை மஞ்சள் இப்படி இல்லாமல் ஓரளவுக்கு மைல்டாக அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஸ்கர்ட்டு அண்ட் ப்ளவுஸு எது ஸ்டிச் பண்ணாலும் கம்பல்சரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தைத்த ப்ளவுஸில் எப்படி ஆம்ஹோல் சரி பண்ணுறது, ரொம்ப டைட்டாக இருக்குது, அதாவது நான் ஆல்ரெடி தைச்சிட்டேன், ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆம்ஹோல் உள்ளேயே போகலை, இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்பக்கம் நீங்கள் துணி விட்டுருப்பீங்க, அதாவது மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு நீங்கள்
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எந்த அளவுக்கு நம்ம துணி விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் துணி விட்டுருப்பீங்க. இப்போ இதை ராங் சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு போர்ஷன் ஃபுல்லாகவுமே நீங்கள் இப்படி நல்லா தெரிகிற மாதிரி ஊசியும் மார்க்கரும் டேப்பும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவனுடைய அளவு, ஸ்லீவனோட ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி அதில் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஆம் ஹோல் எவ்வளோ, அதாவது நீங்கள் இப்போ தச்சிருக்கிறது தப்பு, அதை விட்டுருங்க, அதை தான் ஆல்ட்ரு பண்ணணும். அப்போ இங்கே ஷோல்டரில் இருந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆம் ஹோல் வேணும் அப்படிங்கிறத ஒரு நீடில் மார்க் டிசி மார்க் போட்டு அதில் வந்து நீடில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு வந்து ஏன்னா ஒரே இடத்துல பர்டிகுலராக வந்து டைட் ஆகாது. ஏன்னா அங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து வந்தால் தான் டைட் ஆகும். நம்ம இப்போ ஆம்ஹோல் மட்டும் தான் டைட்டுன்னு அந்த ஆம்ஹோல் மட்டும் பிரித்து விட்டால் அது கரெக்ட் பண்ண முடியாது. அந்த லென்த்தே வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ இடுப்பும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ சுற்றளவு அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி நீடில் மார்க் போட்டுட்டு ஸ்கேல் வச்சு அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதில் 3 ஸ்டிச்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் அங்கே, அதுக்கப்புறம் அவுட்டரில் 2 தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கிற அந்த தையலை, அதாவது டைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன அந்த தையலை வந்து நீங்கள் பிரிச்சுருங்க. இப்போ இதில் என்ன ஒரு இதுன்னா, நீங்கள் தைச்சிருக்க நூலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆல்ட்ரு பண்ணுற நூலும் கொஞ்சம் கலர் வேரியேஷன் பண்ணிக்கோங்க. அதாவது மேட்சிங் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன. ஏன்னா தச்ச தையலையே பிரிச்சிடக்கூடாது. அதனால் எப்போ ஆல்ட்ரு பண்ணாலும் ஒரு தையலுக்கும் அடுத்த தையல், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுற தையலுக்கும் நூல் டிஃப்ரென்ஸ் கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள், ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம போட்ட தையல் எது பிரிக்கிற தையல் எதுன்னு தெரியாது. நீங்கள் கஸ்டமர்ஸ்டையோ இல்லை இன்னொருத்தர்கிட்டையோ கொடுத்து பிரிக்க சொன்னாலும் நம்ம அதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் நூலினுடைய வேரியேஷன் தெரியணும். ஃப்ரெஷ்ஷாக போட்டது எந்த நூல், பழசு எந்த நூலுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ண அந்த லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஸ்டிச்சஸை பிரித்து விட்டுருங்க. அதாவது எக்ஸஸாக இருக்கிறதுனா உள்ளே டிஸ்டர்பாக இருக்கிறத மட்டும் பிரித்தா போதுங்க. மீதி எல்லாமே தையலுக்கு அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் பிரிக்க தேவையில்லை. அப்புறம் அதை பிரிக்க போகும்போது தையல் டேமேஜ் ஆகும். அதனால் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனாக இருந்தாலும் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆம்ஹோல் வரும், அப்புறம் ஆம்ஹோலுக்கு கீழேயும் ஒரு 2 இன்ச் டைட் ஆகும், ஆம்ஹோலுக்கு மேலே ஸ்லீவ் பக்கமும் கொஞ்சம் டைட் ஆகும். அப்போ இந்த லைனையே நீங்கள் டோட்டலாக வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ப்ளவுஸ் மாதிரி நமக்கு தெரியும். சும்மா அங்கங்கே கிறுக்கமாக தையல் போட்டோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீட்டாக நான் சொன்ன மாதிரி டிசி மார்க் நீடில் டேப் வச்சு மெஷர் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நீங்கள், அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ நான் ஒரு சில டவுட்ஸுக்கு உங்களை கிளியர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.